வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள். என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே. வாருங்கள், இன்றைய சிந்தனை ஓட்டமாம் நீ புத்திசாலியா என்னும் கேள்விக்குரியது. உறையூர் வாழும் புண்ணியமூர்த்தி தன் மனம் போலவே திருமணம் புரிந்து கொண்டு மனைவி குழந்தைகளுடன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தனியே வாழ்ந்து வந்தார். எலி வலையானாலும் தனி வலை என்பது போல் திட்டமிட்ட முன் யோசனையுடன் கூடிய வாழ்வே அவருடையது. யாருடனும் தானாக போய் பேச மாட்டார். பேசினாலும் அளவுக்கு மிஞ்சி பேச மாட்டார். நேரில் வந்து அடிக்கடி உறவாடி மகிழும் உறவினர்களிடத்து சேர்ந்து மகிழாவிட்டாலும் தண்ணீரில் உள்ள முதலையின் பார்வை கரையின் மீது தான் இட்டு வைத்திருக்கும் முட்டைகளின் மேல் பட்டு கொண்டிருப்பதைப் போல யாவரை பற்றியும் பிறர் வழி அவர்கள் எவ்வாறு சொல்கின்றார்களோ அவ்வாறே அறிந்தும் வைத்திருப்பார். ஏன், உறவினர்களின் இன்ப துன்பத்தில் நேரடியாக பங்கெடுத்தல் என்பது கூட குறைவு. காரணம், அவரது இப்போதைய மனம் போல் வாழ முடியாத வாழ்க்கையே. குடும்ப பராமரிப்பு, அலுவலக வேலைகள் யாவும் திருமணத்திற்கு பிறகுதானே தானே சுயமாக மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் விரும்பியவர்களிடத்து வர முடியாத பரிதாப நிலைக்கு ஆளானார். வரவு செலவுகள் தனக்கு மட்டுமே சரியாக இருப்பதால் தேவையில்லாமல் வழியில் கிடக்கும் கோடரியை காலில் எடுத்து போட்டுக்கொள்ள மாட்டார். அவர் மனம் அப்போதும் இடம் கொடுக்காமலே போயிற்று. நீரடித்து நீர் விலகாது. வந்து போனால்தான் உரிமையும் உறவும் என்பதையெல்லாம் மறந்தே போனார். சில வேளைகளில் ஒரே ஊர், சில மணி நேரங்கள்தான் போக்குவரத்துக்கு என்றாலும் கூட இவரை மறவாது துடிக்கும் உறவினர்களும், ஏன் இவரும் கூட அடிக்கடி வந்து போகலாம். அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனதால் உறவின் நெருக்கம் என்பது புண்ணியமூர்த்திக்கு புண்ணியம் இல்லாது போயிற்றோ என்ற தேவையற்ற மனவேதனை. வாழ்வில் பிரித்து ஆளும் சூழ்ச்சி சிலரிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல் நம் உறவினர்கள் பிறரை எண்ணி நம்மை ஒதுக்கி விடுவார்களோ என்ற எதிர்பார்ப்பும் தேவையில்லாத எண்ணங்களும் அவர் மனதுள் ஊசலாட்டம் போட வைத்தது சில உறவினர்களின் தூண்டுதலினால். நேருக்கு நேர் வந்து போய் மகிழ வைத்து உண்மையை தானே உணர்ந்து இருந்தால் அவர் மனம் போராட்டத்துக்கு வேலையே இல்லை என்று அவரது நண்பர்களும் புத்தி கூறினர். எட்டி நின்று பார்ப்பவர்களுக்கு நல்ல வெளிச்சம் கூட இருட்டாகத்தான் தெரியும். கோழி மிதித்து குஞ்சோ, குஞ்சு மிதித்து கோழியோ மாண்டு போனதாக சரித்திரமே இல்லை. இதனையெல்லாம் அவருக்கு எடுத்துரைக்க நல் இதயம் கொண்ட உறவினர்கள் சிலபோது எடுத்து உரைத்தாலும் கோபம் அவருக்கு சில வேளைகளில் கண்ணை மறைக்கவே செய்தது. கொம்பு சீவி விடுவோர், குளிர் காய்வோர் பலர் உலகில் சூழ்ந்துள்ள நிலையில் புண்ணியமூர்த்திதான் என்ன செய்வார்? பரிதாபமே. அவரது உறவின் நிலைப்பாடுகளும் காலச்சூழலால் மனப்போராட்டத்துக்கே பாச மிகுதியால் ஆளானது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனப்போராட்ட கதையினை புண்ணியமூர்த்தி கனவாக கண்டு எழுந்த தன் கணவனை வியந்து பார்த்த அவர் மனைவி நல்லம்மாள், என்னங்க பாதியிலே தூக்கத்திலே இப்படி பதறி கதறி எழுந்து நிற்கிறீங்க? உட்காருங்க, மணி இப்போ 2 தான் ஆகுது. இரவு நேரம். 9 மணிக்கு படுத்து அதற்கு உள்ளாகவா உங்களுக்கு ஒரு கனவு? தயவு செய்து தேவையில்லாத கற்பனை கதையெல்லாம் காணாதீங்க.
நம் வேலை, நம் மனை, நம் குழந்தைகள் வளர்ப்பு, வேலை முன்னேற்றம் போன்ற வளர்ச்சியை நினைத்து கடவுளை வேண்டி நன்றி சொல்லி படுங்க. அதுதான் நிம்மதியான உறக்கத்துக்கு வழி. இப்போ மட்டும் என்ன, நாம் நம் பெற்றோர்களை பிரிந்து இருந்தாலும் மனத்த அளவிலா பிரிந்து விட்டோம்? இல்லையே. முன்பு எல்லாம் செய்தி தகவல் நீண்ட நாட்களுக்கு பிறகு அஞ்சல் வழியில் கிடைக்கும், பிற வழிகளிலும் வந்து சேரும். இப்போது அப்படி இல்லையே. கைபேசி, லேப்டாப் எல்லாம் இருக்கே. அவர்களை தொட மட்டுமே, அவர்களது மூச்சுக்காற்றையும் அருகில் இருந்து நம்மீது படும்படியாக பேசி மகிழ முடியாவிட்டாலும் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? பிறகு என்ன, குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்பார்கள். நாம் நம் சுற்றம் போன்றும் தூய்மையானவர்கள் தானே. உடல் மட்டும்தானே நமக்கு இங்கே இருக்கு. மனம் முழுவதும் அவர்களோடு பிரியாது வாழ்ந்து கொண்டுதானே உள்ளது. கவலையை மறந்து நாளை பொழுதாக எப்பொழுதும் போல் விடிய வேண்டுமென்று நினைத்து படுங்க என்றதும் நீ சொல்வதும் சரிதான். இருந்தாலும் சில நேரங்களில், ஏன் பல நேரங்களில் நம் தாய் தந்தையரை சரியான நேரத்தில் எப்படி உள்ளீர்கள், சாப்பாடு ஆயிற்றா, அங்கு என்ன நிலைமை என்று கூட விசாரிக்க நேரமில்லாமல் நம் அலுவலக வேலை என்பது பாடாய் படுத்துதேடி. அது அவர்களுக்கு புரிந்தாலும் தங்கள் மழலைகள் பேச்சுகளை எதிர்பார்க்காமல் இருப்பார்களா? அதோடு மட்டுமல்ல, ஏன் பிள்ளைகள் அடிக்கடி வந்து போகவில்லை என்று ஊரார்கள் அவர்களை கேள்வி கேட்காமல் இருப்பார்களா? தூண்டல் துலங்கள் நடந்து கொண்டுதானே இருக்கும். அங்கே அவர்களிடத்து போய் வருவோர்கள் மட்டும் நல்ல பெயர் எடுத்துக்கொள்கின்றார்கள். நமக்கு அப்படியா? அவர்களை பிரிந்து இருப்பது என்பது மட்டும் முடியவே இல்லை. அடிக்கடி வந்து போகவும் அவர்கள் யாவர்க்கும் முடியாத சூழ்நிலைகள். அதனால்தான் மிகவும் குழப்பமாக உள்ளது என்றார். என் போன்று வேலை செய்வோர் பலர் தங்கள் தாய் தந்தையரை தன்னிடமே இருக்க வைத்து அவர்களிடத்து முன்போலவே முழு உரிமையையும் கொடுத்து அவர்கள் கையாலேயே உணவினை தங்களுக்கும் எடுத்து போடச் சொல்லி சாப்பிடுகிறார்கள். அவர்களது மனைவியும் கணவன்மார்களும் முறையான வேலைக்கு ஒரு குறையுமில்லாமல் நம்போலவே போயும் வருகின்றார்கள். அப்படிப்பட்ட கூடி வாழும் வாழ்க்கையை உடனே ஏற்படுத்த முடியவில்லையே என்பதுதான் எனது தீராத கவலை. பாசமாய் மனமாற உண்மையாய் போய் அழைத்து வந்தால் நம் தாய் தந்தையர் வராமலா போவார்கள்? முடியவில்லையேடி. சேர்ந்து வாழ்ந்த போது கிடைத்த முழு நிம்மதி தற்போது இல்லையே. குழந்தைகளாய் நாம் அவர்களிடத்து அமர்ந்து சாப்பிட்ட போது அவர்கள் எப்படியெல்லாம் அப்போது நம்மை பார்த்து பார்த்து முகமலர்ந்து ரசித்தார்களோ, அதுபோல் வயதான அக்குழந்தைகள் நம்மிடத்தில் தற்போது இருந்து நம் அருகில் அவர்கள் சாப்பிடும்போது நாமும் பார்த்து பார்த்து எப்போதும் மகிழ முடியவில்லையே. அவனுக்கு இது எல்லாம் பிடிக்கும், அது பிடிக்காது என்று பார்த்து பார்த்து சமைத்து ஊட்டி மகிழ்ந்தார்களே. நாமும் நம் கடமைக்கு நன்றி மறவாது அவ்வாறு செய்திட வேண்டாமா? நினைத்தாலே இரத்த பாசத்தால் கொதிக்குதடி என் மனசு. இந்த நாள் அன்று போல் இல்லையே. நாம் எவ்வாறு நடந்து கொண்டு தற்போது முன்மாதிரி ஆகின்றோமோ அவ்வாறு தானே நமது பிள்ளைகளும் நாளை நம்மிடத்து செயல்படுவார்கள். நம் வழிகாட்டிகளாக நமது பெற்றோர்கள் முன் விளங்கி வந்ததை எண்ணி பார்க்க வேண்டாமா? சொந்த ஊரில் யாரையும் விட்டுவிட்டு பிரிந்து வந்தது வேறு மிகவும் மனக்கவலையாக உள்ளதடி. நமது குழந்தைகளிடத்து பாதி நிம்மதி கிடைத்தாலும் விலைவாசி ஏறி இறங்கும் இச்சூழலில் திட்டமிட்டு வாழ்க்கையை சரியாக ஓட்ட முடியவில்லையே என்ற குழப்பமே வேறு என்று என்னை வாட்டுகிறதடி. நான் என்ன செய்வேன்? சில வேளைகளில் நான் இப்படிப்பட்ட மனச்சூழலில் இருக்கும்போது நீங்கள் பேசும் பேச்சுக்கள், அர்த்தமற்ற கோபதாபங்கள் வேறு என்னை மேலும் திக்குமுக்காடச் செய்கிறதடி. பெரியோர்கள் உடனிருந்தால் யானை பலம் என்று நான் எண்ணுகிறேன். நீ என்ன நினைக்கின்றாய்? தயவு செய்து சொல். நமது பெற்றோர்களை போல் நாம்
கேட்டபோது கேட்டதைக் கொடுக்க நாமும் அவ்வாறு நமது வரவு செலவில் ஒதுக்க முடியாமலும் போகின்ற மனவேதனை வேறு ஆட்டிப் படைக்கின்றது. அதனால் சரியாக சாப்பிடவும் முடியவில்லை. எங்களுக்கு பெற்றோர்கள் செய்தது போல் ஆசைகளை உடனுக்குடன் தங்கள் கவலைகளை கூட வெளியில் காட்டாமல் அவர்கள் நடந்து கொண்டது போல நான் எதுவும் உங்களுக்கும் உடன் செய்ய முடியவில்லை என்றுதான் என் சோகம். அதனால்தான் நான் இப்படி கனவு கண்டு பல நேரங்களில் எழுந்திருக்கின்றேன். நான் என்ன செய்வது என்றே புரியவில்லை. புரிதல் தன்மை உடைய பல யோகிகள் போன்றோரை அணுகி எனது கவலையை தெரிவித்தால் அவர்களோ சிரித்து கொண்டே எல்லாம் கர்மா செய்யும் திருவிளையாடல்கள்தான், யாவரும் தன்னை ஒருமுறை தான் யார் என்பதை உண்மையில் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் மேலான ஒரு சக்தி அவரவர் வினைப்பயனுக்கு ஏற்ப இன்பம் மற்றும் துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றன. எல்லாம் முன்வினை பயன்படியே யாவும் நடக்கும். நடப்பது, நடக்கப் போவது, நடந்து கொண்டு இருப்பது எல்லாம் நாம் எதிரிகளாக நினைப்பவர்களால் அல்ல என்பதை உணர்ந்திடு. நமது கர்ம பலனை பிறர் வழி நமக்கு அவ்வாறு புரிய வைக்க முயற்சி செய்கிறது பல ரூபங்களில். எனவே திருவிளையாடல்கள் பல செய்து ஆட்டி வைத்து ஆட்டம் போட வைத்து நமது மன அமைதியை கெடுத்து கர்மா அதை காரணம் காட்டி மன இறுக்கம் ஏற்படுத்தி நம்மை பிடித்து கொண்டு விரைவில் நம் உயிரையே நம்மிடமிருந்து பிரித்து எடுத்துவிடும். காணப்படும் உணரப்படும் உடலும் மனமும் நம்முடையதையே அல்ல என்கின்ற போது கர்மாவாம் விதியை ஓரளவு மதியால் வெல்லலாமே. அதை மௌனத்தின் மகிமையால் நீண்ட நாள் உணர்ந்து வாழலாமே. மனத்தெளிவு அடைந்தால் உலகில் பலவற்றில் கவலையில்லாத மனிதர்களே கிடையாது என்று தெளிவுறுத்தியதாய் எடுத்துரைத்தான் அந்த யோகி என்பவர். நல்ல செய்திகளை தன் மனைவி நல்லம்மாளிடம் பின்பு கவலையை நீக்கினார் என்று கூறினார். உனக்கு மட்டுமல்ல, உலகில் எவருக்கும் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீயே ஒரு நோயாளி, கவலைகளை தற்காலிகமாக்கினால் நீயே ஒரு புத்திசாலி. எனவே இதில் நீ புத்திசாலியா நோயாளியா என்பதை நீ யோசிக்க வேண்டும். கதை வழி நாம் உணர்வது வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் என்னும் கூற்றை நம்பி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.